எனர்ஜி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வர்மகலா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீமோகுளோபின் ப்ராப்ளம், இரத்த சோகை. இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பாதி பேர்த்துக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது. ஏன் இன்றைக்கி லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது காலையில் சாப்பிட்றோமோ இல்லையோ எல்லாம் ஓடுறாங்க திபுன்ட்டு. ஏதோ கிடைக்கிறது 2 இட்லி வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. முதல்ல சாப்பிட்றது, ஏற்கனவே நான் வீடியோ சாப்பிட்றத பற்றி நிறையா நான் கொடுத்துருக்குறேன். மறுபடியும் வேறு மாதிரி சொல்கிறேன். நான் காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ராஜா மாதிரி சாப்பிட்றதுன்னா நம்ம 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கும். நைட்டில் சாப்பிட்டு காலையில் வரைக்கும் அந்த 12 மணி நேரம் நமக்கு எனர்ஜி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. அந்த பிரபஞ்சம் கொடுத்தோன்னா நமக்கு பசிக்கும். காலையில் நம்ம அவசரப்படாமல் காலையில் நல்லா திருப்தியாக வயிறார சாப்பிட்ணும். மத்தியானம் அதில் பாதி சாப்பிட்ணும். 2 கப் உணவு இருந்தால் போதும். மத்தியானம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரு கஞ்சியோ 2 இட்லி அந்த மாதிரி, ரொம்ப 2 தோசை அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சாப்பாடு, ஒரு ரசம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு தானாக ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் இந்த ஓட்ஸ் கஞ்சி மாதிரி ஏதோ ஒன்று குடிச்சிட்டு ஓடுறோம் வேலைக்கு. மத்தியானம் நம்ம கலக்கின சாப்பாடு எடுத்துகிட்டு ஓடுறோம், கலக்கின சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஓடுறோம். சாயந்தரம் தான் திருப்தியாக வீட்டில் போய் கடையில் போய் 4 புரோட்டா, ஒரு சிக்கனு, மட்டனு அந்த மாதிரி நைட்டில் என்னென்ன சாப்பிடக்கூடாதோ எல்லாத்தையும் நைட்டில் தான் சாப்பிட்றோம். சரிங்களா? இந்த கலக்கின சாப்பாடை பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடில் 2 விதமாக சாப்பாடு இருக்குது. சட்டை போட்ட சாப்பாடு, சட்டை போடாத சாப்பாடு. சட்டை போடாத சாப்பாடு எதுன்னா வடித்த சாப்பாடு. சட்டை போட்ட சாப்பாடு எதுன்னா இந்த எண்ணெய் பசை ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கலக்கின சாப்பாடு, தக்காளி ரைஸு, தேங்காய் ரைஸு, பிரியாணி, இந்த எது எண்ணெய் போட்டு நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் சட்டை போட்ட சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதை அதிகமாக எடுத்துக்கூடாது. நம்ம அதிகமாக எடுக்க என்ன ஆகும்னா குடல் இறக்கம் ஃபஸ்ட்டு வரும். குடல் இறக்கத்துக்கான வீடியோ நான் தனியாக சொல்கிறேன். இப்போ நான் அது விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். அது உள்ளே இருக்கிற அந்த குடல் இருக்கிற தண்ணியை இறக்கிடும். தண்ணி மேலே எண்ணெயை ஊற்ற தண்ணி இறக்கிறோம். இப்போ அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வரும்போது அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். நான் இன்றைக்கி ஹீமோகுளோபின் பற்றி தான் நான் பேச போகிறேன். இரத்த சோகை, அந்த தண்ணி குறையும் போதும் ரத்தமும் தானாக குறையும். சரிங்களா? இப்போ அந்த ரத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வர்மம் மூலியமாக எல்லா நரம்புகளையும் நம்ம தூண்டி விடுறோம். தூண்டி விட்டு அந்த பழைய எங்கெங்கே ரத்தம் ஸ்டாக்கு நிற்கிதோ, ஓடாமல் இருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். பேதிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வர்மக்கலை மூலியமாக அந்த ரத்தத்தை அனுப்பிட்டாலும் சரி, வெளியில் அனுப்பிட்டு ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய காய்கறிங்க, பழங்கள் நிறைய நம்ம சாப்பிட்ணும். இதெல்லாம் நம்ம காஸ்ட்லி விலை போட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு நாங்களே பீட்ரூட் மால்ட்டுன்னு ஒன்று தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த பீட்ரூட் மால்ட்டு ஒரு நேரத்துக்கு 2 ஸ்பூன் பீட்ரூட் மால்ட்டு தண்ணியிலையோ பால்லையோ போட்டு நல்லா சூடு பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 வாட்டி 8 ஸ்பூன் 10 நாளில் 1 யூனிட்லேருந்து 3 யூனிட் வரைக்கும் பிளட்டு ஊறுது. உடம்புக்கு தகுந்த மாதிரி ஊறுது. நம்ம உடம்பை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பை பார்த்துக்கணும். நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு டைம் இல்லை, அதெல்லாம் அவங்களாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. நீங்கள் வேலைக்கு போங்க, நல்ல ஆரோக்கியம் கெடுத்துக்கோங்க, எப்படி வேணால் இருங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. உடம்பு மேலே அக்கறை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். எளிமையான முறையில் நீங்கள் இந்த ப்ராடக்டையே வாங்கியோன்னு அவசியம் கிடையாது. எதில் ரத்தம் ஊறுதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. ரத்தம் ஊறுதான்னு முதல்ல கவனிங்க. கையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரோஸ் கலராக இருக்கணும். கை இருக்குதான்னு பாருங்கள். கண்ணை நல்லா விரித்து பாருங்கள். டாக்டர் போனோன்னா கண்ணை பிடிச்சி டார்ச்சர்ட்டு காட்டுவார். என்னதுக்கு பார்க்குறாரு? கண் வெள்ளைன்னு இருந்ததுன்னா ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி எல்லா கலர்லேயும் கலந்து இருந்தது, நல்லா ரோஸ் கலர், ரெட் கலராக இருந்ததுன்னா ரத்தம் ஓட்டம் சரியாக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உதட பார்த்திங்கன்னாவும் ரோஸ் கலராக இருக்கும், வெளுத்தி போய் கிடக்கும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறன்ற பேரில் ரொம்ப வெளுத்தி போய் கிடப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரத்தம் நிறையா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ரோஸ் கலரில் இருக்கணுங்க உடம்பு. எல்லாம் கையை பார்க்கணும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ரோஸ் கலர் அந்த ரத்த ஓட்டம் தெரியணும். அப்படி தெரியும் போது தான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். பார்த்தா ரொம்ப டல்லாக இருப்பாங்க, ரத்தமே சுத்தமாக இருக்காது. அவங்களாம் தயவு செஞ்சு இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு இந்த வர்மப்புள்ளி சொல்லித்தரேன். அந்த வர்மப்புள்ளியும் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் மால்ட் நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு கொரியர் கூட பண்ணிடுறேன். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இத்தனை பாட்டில் வேணும், இத்தனை கவர் வேணும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தானாக வீடு தேடி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த பீட்ரூட் மால்ட்டோட விளக்கம் இவர் தான் அந்த பீட்ரூட் மால்ட்டு செய்கிறாரு.
அந்த பீட்ரூட் மால்ட்டு விளக்கத்தை இவர் இப்போ செய்வார். இந்தாங்க சார், இந்த பீட்ரூட் மால்ட்டோட விளக்கம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பீட்ரூட் பால் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் மால்ட்டு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து இயற்கை முறையில் நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், பீட்ரூட்டு, நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் போட்டு பாரம்பரிய முறைப்படி இரும்பு கடாயில் போட்டு நல்லா பவுடர் ஃபார்ம் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது வந்து ஐயா சொன்ன மாதிரி காலை மாலை ஒரு 8 டீஸ்பூன் வந்து நம்ம குடிக்கும்போது நல்லா ரத்தம் நல்லா ஊறுறதை நம்ம அனுபவபூர்வமாக பார்க்குறாங்க. 1 வயசு குழந்தையிலேருந்து சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அஸ்கா சர்க்கரை அப்படிங்கிற அந்த பொருளே கிடையாது. இயற்கை முறையில் இது இனிப்பை கூட்டுறதுக்காக இயற்கை நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இயற்கை முறையில் விளைஞ்ச பீட்ரூட்டு, நாட்டு சர்க்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் போட்டு பாரம்பரியப்படி பவுடர் ஃபார்மில் கொடுத்துட்றோம். இது வந்து பாலில் போட்டு குடிக்கலாம், சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாம். இல்லை வந்து எனக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கல அப்படிங்கும்போது தேங்காய் பால் எடுத்து அதில் நம்ம தேங்காய் பாலையும் போட்டு நம்ம குடிக்கும்போது இதற்கான ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஹீமோக்ளோபின் கவுண்ட் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இதில் நம்ம வந்து லேப் டெஸ்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் எடுத்துருக்கோங்க. இதில் புரதம் மட்டுமே 27.95 கிராம் இருக்குங்க புரத சத்து. ஸோ மற்ற கெமிக்கல்ஸ் மால்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் உண்டு பண்ணும். இது வந்து பக்க விளைவுகளை உண்டு பண்ணாது, பியூராக இருக்கும். இப்போ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வர்ம புள்ளி பார்த்திங்கன்னா சவ்வருமம், இந்த அக்கிலிருந்து 4வது விரல் இந்த இடத்துல இந்த பாதி எடுத்துடணும், இந்த பாதி எடுத்துடணும். நடுவில் கரெக்டாக பார்த்திங்கன்னா எப்படி லேசாக ஸ்டிமுலேட் பண்ணணும், அழுத்தி விடணும். தாய்த்து கட்டுற இடம்னு சொல்லுவாங்க. இது பேர் தாய்த்து கட்டுறது எதுக்குன்னா ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்கு தான் தாய்த்து கட்டுறது. இரத்த சோகையை நிறுத்தும், உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? 2 கையிலையுமே இருக்குது. 2 கையிலையுமே இந்த இடத்துல லேசாக இப்படி அழுத்திக்கணும். செல்ஃபாக கூட நீங்கள் இப்படி அழுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வர்ம புள்ளி வந்து சக்தி கூர் அடங்கல். பாருங்கள், இந்த காலர் போன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த காலர் போனு கீழே நடுவில் விட்டுறணும். நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி லேசாக இப்படி சுருக்கணும். இது ரெட் பிளட் செல்ஸ் கவுண்டிங்கை அதிகரிக்கும். ரெட் பிளட் செல் கவுண்டிங் அதிகரிக்கும் போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கணக்கு கம்மியாகும். இது சக்தி கூர் அடங்கல் இந்த வர்மத்தோட பேர். சரிங்களா? அடுத்தது முடிச்சு வருவோம். அதே இடத்துல தான் பாருங்கள், இந்த பல்லம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து 3வது விரல் இந்த மேடில் லேசாக இந்த பக்கம் 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று. இது சுறுசுறுப்பாக கூட்டக்கூடிய வர்ம புள்ளி. நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு தூக்கமும் வராது, நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. ஹீமோக்ளோபின் கவுண்டிங்கை அதிகரிக்கும். இதோட பேர் முடிச்சு வர்மம், முன்முடிச்சு வர்மம். சரிங்களா? இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட 7 சிலபஸ் இருக்குது. சில சித்த ரகசியங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். 2 நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன். 182 வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன். தட்டு வர்மம் 14 வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன். மசாஜ் வர்மம் 22 தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க, இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, டைரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.